வணக்கம். நேர்முகம் செய்திகள். கீழக்கரை செய்யது கமிதா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் நாட்டு நலத்திட்ட பணியும் தமிழ்நாடு அரசு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையும் இணைந்து நடத்திய மது மற்றும் போதைப் பொருட்களால் ஏற்படும் பாதிப்புகள் மற்றும் அதற்கு அடிமையாகும் குழந்தைகளை கையாளும் வழிமுறைகள் தொடர்பான விழிப்புணர்வு நிகழ்ச்சி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி வளாகத்தில் வைத்து நடத்தப்பட்டது. இவ்விழாவிற்கு கல்லூரி முதல்வர் முனைவர் ராஜசேகர் தலைமையேற்றார். குழந்தைகள் நலக்குழு முன்னாள் உறுப்பினர் தேன்மொழி பாலகிருஷ்ணன், ஸ்கோர் அறக்கட்டளையின் இயக்குனர் முனைவர் செபஸ்தியன் மற்றும் சமூக நலத்துறை சமூக சேவகர் பரமேஸ்வரன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். இவ்விழாவில் தேன்மொழி பாலகிருஷ்ணன் அவர்கள் போதை உண்டாவதற்கான காரணங்கள், அதை நிவர்த்தி செய்யும் வழிமுறைகள் மற்றும் தமிழக அரசின் சிறப்பு ஆலோசனை வழங்கும் எண்கள் 14-416, 14-446 மற்றும் 1098 ஆகியவற்றை விளக்கி சிறப்புரை ஆற்றினார். மேலும் முனைவர் செபஸ்தியன் அவர்கள் போதைப் பொருள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை பெறுவது எப்படி என்ற தலைப்பில் உரையாற்றினார். இதில் சமூக நலத்துறை சார்பில் கலந்து கொண்ட சமூக நல சேவகர் பரமேஸ்வரன் மாணவ மாணவிகளுக்கு போதைப் பொருள் குறித்த விழிப்புணர்வு பாடலை பாடி விளக்கினார். விழாவின் இறுதியில் மாணவ மாணவிகளுக்கு போதைப் பொருள் எதிர்ப்பு உறுதிமொழி ஏற்பு செய்யப்பட்டது. இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை கல்லூரியின் நாட்டு நலத்திட்ட அலுவலர்கள் பேராசிரியர் முனிய சத்யா மற்றும் பேராசிரியர் சதாம் உசேன் ஆகியோர் செய்திருந்தனர். இவ்விழாவில் கல்லூரி கணினி பயன்பாட்டியல் துறை தலைவர் மதினா, நூலகர் பால்ராஜ் மற்றும் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், அலுவலர்கள் கலந்து கொண்டனர். முகமது சதக் அறக்கட்டளையின் தலைவர் யூசுப், செயலாளர் ஷர்மிளா, இயக்குநர்கள் ஹாமிது இப்ராஹிம் மற்றும் ஹபீப் முகமது சதகத்துல்லா ஆகியோர் வாழ்த்து தெரிவித்தனர். நன்றி.